தாமினி, நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். யமியின் திருமணம் முடியும் வரை நீ இங்கு சூரியலோகத்திலேயே இருக்க. நீ உடன் இருந்தால் திருமண விழாவில் ஒரு அருமையான கலை நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இனி தங்கள் சூரியலோகத்தில் தங்களின் கண் எதிரே வரப்போவதில்லை. ஆம் தேவி, நிச்சயமாக. எண்ணங்களை அமைதிப்படுத்தி சூழ்நிலையின் அடிமையாகிவிட்டனர். இருவரிடமும் தங்கள் தந்தைக்கு எதிராக செல்ல விருப்பமில்லை. அவர்கள் விருப்பம் வேறாக வருகிறது. இப்பிரபஞ்சம் இயற்கையை காக்கவில்லை. அதுபோல பெண்தான் ஆணின் வாழ்க்கையின் ஆதாரமாவாள். இருப்பினும் அனைவரும் இந்த உண்மை மகிழ்ச்சியா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் மகளே, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். தேவி சாயாவின் போதும் அந்த சூரிய தேவர் உன் கலையைக் கண்டு உன்னை பாராட்டியது போல் நிச்சயமாக ஒரு நாள் என் அருமை மகளை மிக மிக எளிதானதாகிவிடும். விரும்பவில்லை சனி. ஒரு தந்தை தன் மகளுக்கு அனைத்துமாக இருப்பார். அவன் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தாங்கள் அறிய மாட்டீர்கள் செவ்வாய். அவரது கண்களில் மகிழ்ச்சி இருந்தது. உனது விவாகம் ஒரு விளையாட்டல்ல. மனது எவரை ஏற்கின்றதோ அவரையே விவாகம் புரிய வேண்டும். திருமணங்கள் ஆத்மாவை அடகு வைக்கின்றாய். உனது நன்றிக்காக உனது வாழ்வை இழக்க துணிந்து விட்டாய் அல்லவா? படுத்தவே நடக்கிறது. திருமணம் எனும் பந்தத்தின் அடிப்படையே அர்த்தமற்றது எனும் பொழுது அது தனது வலிமை முழுவதும் இழந்து விடுகிறது. மகளே, இது உனது மாபெரும் பாக்கியமாகும். இது உன்னுடைய தந்தைக்கும் பயனுள்ளதாகும். இதுவே என் அடையாளமாகும். இப்புதல்வியினால் தந்தை பெருமையோடு தலை நிமிர்ந்து உள்ளார். ஒரு தந்தைக்கு மகிழ்ச்சியும் மதிப்பும் ஏற்படும் என்றால் அதில் புதல்விக்கு பெண்கள் அனைத்து சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு வளைந்து கொடுக்கின்றனர். இனி இவ்வாறு நிகழலாகாது. இன்று முதல் எந்த புதல்விக்கும் தனது தந்தையின் விருப்பத்திற்காக. ஆனால் தாங்கள்